உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். என்ன மாம்ஸ், டே அண்ட் நைட்னு பார்க்காம பயங்கரமா ஒர்க் பண்ற போல இருக்கு. என்ன பண்றது டிடி, நம்ம கம்பெனிய சீக்கிரம் நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வரணும்ல. நீங்க போற போக்க பார்த்தா கம்பெனி நம்பர் 1 வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்துரும் போல இருக்கே. புரியலையே. நாங்க சொல்றது ஆபீஸ் ஒர்க்க பத்தி இல்ல மாம்ஸ், உங்க ரொமான்ஸ் ஒர்க்க பத்தி. நீ என்னடா இப்படி பார்த்துட்டு இருக்க? வேற என்ன உன்னோட ஏய் அர்ச்சனா 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 ஸ்டாப். நீ எதுவுமே சொல்லாத. ஒண்ணும் இல்ல அர்ஜுனே, உன் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு. பவுடர் எதுவும் போட்டியா என்ன? அதெல்லாம் இல்லடா, பவியோட ஃபேஸ் கிரீம் இருந்துச்சு. என்ன வளைஞ்ச போகமா ஆபீஸ் போனா நல்லா இருக்காதுன்னு அத கொஞ்சம் அப்ளை பண்ண. ஓஹோ, பவியோட கிரீம் சூப்பரா இருக்கு அர்ஜுன். சின்ன அட்வைஸ், தயவு செஞ்சு முகத்தை மட்டும் கழுவிடாத. ஏன்னா இப்பதான் பிரகாசமா இருக்க. அதனால இன்னைக்கு ஃபுல் டே இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. சரிங்க ஃபியூச்சர் டைரக்டர், நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். ஆமா ஆமா, இருக்கும் இருக்கும். சரி வாடா அர்ஜுன், ஆபீஸ்க்கு தானே போற, நானும் வரேன். நீயா? என்னடா திடீர்னு? சும்மா தான்டா அர்ஜுன், இன்னைக்கு பிரைட் ஃபேஸோட வேலைக்கு போறல, ஆபீஸ்ல என்னதான் நடக்குதுன்னு கூடவே இருந்து பார்க்கத்தான். டேய், கூட வந்து வேலை பாப்பன்னு சொன்னா பரவாயில்ல, இதெல்லாம் வேலையாடா உனக்கு? இதை விட பெரிய வேலை வேற என்னடா அர்ஜுன், வா போலாம். சரி ஓகே வா. போடா போ. கழுத்துல லிப் மார்க்கோட போறான். என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு கூடவே இருந்து பார்க்க போறேன். அர்ச்சனா பாய் பாய் டிடி, கிளம்புறேன்.